பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய நன்மைகளையும் பெரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தர இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு தேவன் நம்மளோட என்ன வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார் என்று சொன்னால், சங்கீதம் 83 அதிகாரம் 8வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே எனக்கு செவிகொடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்ட விஷயத்தை தேவன் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் உங்களோட தெரியப்படுத்துகிறார். என்ன வார்த்தைனா, யாக்கோபின் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், ஆமென். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே எனக்கு செவி கொடும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்துல நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தினந்தோறும் தேவனுடைய சமூகத்திலிருந்து பல நாட்களாய் தேவனுடைய சமூகத்துல நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாய் உன் நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற காரியத்துல பெரிதான ஆசீர்வாதங்களும் பெரிதான நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாங்க. என்ன காரியமா இருக்கலாம்? ஒருவேளை நீங்க வேலை விஷயமா இருக்கலாம், ஒருவேளை ப்ரமோஷனா இருக்கலாம், ஒருவேளை நீங்க இருக்கிற வேலையில விட இன்னும் நீங்க மேல் பதவிக்கு போகணும்னு நினைக்கலாம். இன்னொரு வேலை குழந்தை பாக்கியமா இருக்கலாம். இல்ல என்னுடைய மகன் சரியாய் திருந்தனும், என்னுடைய மகள், என்னுடைய கணவர், யார வேணாலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கேட்ட ஜெபம் உடைய சமூகத்துல எட்டினது, நிச்சயமா இதற்கான பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நான் உனக்கு ஆண்டவரே சகாயம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உதவி செய்வார். சகாயம் என்றால் உதவி செய்கிறார் என்ற அர்த்தம். கர்த்தர் நிச்சயமா உதவி செய்கிறார் இருக்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் உங்களுக்கு சகாயம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று தேவன் வார்த்தை சொல்லுகிறார். நிச்சயமா இந்த காலை நேரத்துல இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான நாளா இருக்கும். கர்த்தர் உங்களை மிகவும் எதிர்பார்க்கிற காரியத்துல உங்களை அதிகமாய் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற காரியத்துல, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியத்துல கர்த்தர் விடுதலையை தந்து உங்களை மேல உயர்த்தி உங்களை கர்த்தரை ஆண்டவரே தான் மகிமையான தேவன் என்று உங்களுக்கு விளக்கம் பண்ணுவார். ஆமென். நீங்க பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. ஐயோ கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஜெபத்தை விட்டுறாதீங்க, தேவன்கிட்ட போறதை விட்டுறாதீங்க. இன்னும் அதிகமாய் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்துவார். Amen. Thank you. Have a nice day. Bye-bye.